ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வார்ம் ஜோன் பார்ட் 4 பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்கின்னை வச்சு விளையாடி போர் ஆயிடுச்சு. நம்ம ஸ்கின்னை ஃபஸ்ட்டு மாற்றிக்கலாம். இதெல்லாம் காசு கொடுத்து வாங்குறது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முன்னாடி போகலாம். நம்மளோட ஸ்கின்ஸு இது ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த பிளாக் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பேட்டில் இன்ஃபினிட்டி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பெரிய ஸ்னேக்காட் இருக்குதுறான் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருந்தா நாங்கள் விளையாட போகுது. ஃப்ரெண்ட்ஸ் அவுட்டே ஆக மாட்டேங்கிறா பாருங்க. எங்கே போனா ஃப்ரெண்ட்ஸ், அந்த க்ரீனை நம்ம போய் இப்போ அவுட் பண்ணலாம். இந்த க்ரீனோட பேர் ஃப்ரெண்ட்ஸ் அவன் மூஞ்சியை பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அது கூட நம்ம ஒரு 18,000 ஃப்ரெண்ட்ஸ் அவன் தானே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாடியில் பட்டான். இன்னும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ், சில டைம் இந்த மாதிரி ஆயிடுது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அவன் தான் நம்ம பாடியில் பட்டான். ஆனால் நம்ம அவுட் ஆகுறோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த நிறைய கலர் இருக்கிறவனை அவுட் பண்ண ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவன் அந்த சைடு போயிட்டான் சொல்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் பாட்டில் கலெக்ட் பண்ணிட்டு போகலாம். காயின் அங்கே ஒரு பாட்டில் அவுட் ஆயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்ட 662 காயின்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ள நம்ம 7th பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்ண முடியுமான்னு தெரியல. கிட்ட வாங்க ஃப்ரெண்ட். 2 வார்மாக டிஃபீட் பண்ணிட்டோம். நம்ம கீழே இருந்து போகலாம். இது ஒரு லோக் சிஸ்ஸாக தான் இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே நம்ம 5th போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாட்டில் கலெக்ட் பண்ணலாம். இவன் சேர்ந்து அவுட் ஆகிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்காங்கன்னு தெரில. 2 பேர் இன்னொருத்தவங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை அவன் சாப்பிட்டு எப்படி இருந்தாலும் நமக்கு கூட அவுட்டு தான் ஆக போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். அவுட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்டில் இருக்கிறோம். இன்னும் ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாடி நமக்கு சின்னதாக இருக்குமோ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்துக்கலாம். கிட்ட வா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். அவனும் அவுட் ஆயிட்டான். ஓடி போடா. கிட்ட வா. ஓ நோ ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் பெருசாயிட்டு போய் அவுட் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். 2nd 3rd பிளேஸ்லேருந்து அவுட் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாட்டிலை கலெக்ட் பண்ணிக்கலாம். போகிற வழியில் அப்படியே பாட்டிலும் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் நம்மளே அவுட் ஆகிட்டோம். பேட்டில் கொடுத்து இன்ஃபினிட்டி கொடுத்துடலாம். பக்கத்துலேயே எவனா அவுட் ஆயிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே எவனா சாப்பிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சின்னதாக இருந்து டிஃபீட் பண்ணோம்னா எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. ஏன்னா அப்போ தான் டிஃபீட் பண்ண முடியும். அவன் யாரையும் டிஃபீட் பண்ணியிருக்கான். இன்ஃபினிட்டி கொடுத்து ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு ஒரு பாட்டில் கிடச்சிருக்கு. யாரும் நம்ம பக்கத்துலேயே இல்லை ஃப்ரெண்ட்ஸ்.
அதுதான் பிரச்சனை. ஒருத்தவன் அவுட் ஆகிருக்கான். எனக்கு தெரிஞ்சு கிங் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஓ ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. கிங்கு பக்கத்தில் தான் இருக்கான். ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா கிங்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ நிறைய பேர் அவுட் ஆகிருக்காங்க. அவங்களோட சாப்பாடெல்லாம் சாப்பிட்லாம். என்ன அவுட்டே ஆக மாட்டேங்கிறா. எனக்கு தெரிஞ்சு இவன் தான் கிங்குன்னு நினைக்கிறேன். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இவன் கிங்காக இருக்க மாட்டா. பார்க்கலாம். ஓகே, நம்மளும் சாப்பிட்டே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. எல்லாம் ஜஸ்ட்டு மிஸ்ட்டில் போய்ட்டுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா மாம்ஸ் நம்ம டிஃபீட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நம்ம இப்போ போய் சாப்பிட வேண்டியதுதான். நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓவராக பண்ணுறான். அவனே ஒரு நேரம் நம்மக்கிட்ட வந்து அவுட் ஆயிடுவான் ஃப்ரெண்ட்ஸ். ரவுண்டாகவே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ரவுண்ட் ஆஃப் ஆகும் அந்த மாதிரி இருக்கு. அவனே அவுட் ஆகிட்டான் அப்படின்னு நினைக்கிறேன். அவன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் ஒரே டைமில் அவுட் ஆகிட்டாங்களாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தான் 3rd பிளேஸு. 4th பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ். 3rd 4th மாறிட்டே இருக்கிறோம் நம்ம அடிக்கடி. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு டிஃபிட்டாக அவன் சாப்பிட்றான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபுட்டு. ஓ ஜஸ்ட்டு, ரொம்ப ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சாப்பிட்டு எவ்வளோ நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 2nd பிளேஸ் போயிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2ண்டில் தான் இருக்கோம். ஃபஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கோம். இங்கே கீழால் இருக்கிறா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிங் இல்லையே, அப்புறம் எங்கே கிங்கு? நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் கிங்கு. நானும் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நானே கவனிச்சேன். நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் கிங்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இருக்கிற சாப்பாடை வச்சே பொழைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயாச்சும் போய் அவுட் ஆகிட்டோம்னா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடுலாம் ரொம்ப குட்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போல்லாம் ரொம்ப பெருசாக தெரியும், இப்போ ரொம்ப குட்டியாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் 2nd கிங் அவுட் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா சேஞ்ச் ஆச்சு எல்லாமே. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கிங் அவுட் ஆகிட்டு இப்போ நான் கிங் அவுட் ஆகிட்டான்னா 2nd கிங் ஃபஸ்ட்டு கிங்காக மாறிடுவான். இப்போ நம்ம 2ndலேருந்து கிங் அவுட் ஆகிட்டா நம்ம ஃபஸ்ட்டு கிங்காக மாறிட்டோம். நம்ம காசு கொடுத்து ரிவைவ் ஆயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அப்போ கூட நம்ம தான் கிங்கு. ஃப்ரெண்ட்ஸ் 2 மாமு மாட்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்ட்டு கிடையாது, எஸ்கேப். நம்ம தான் கிங்குன்னு அவனுக்கு தெரியலையாட்டுக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சின்னதாக இருக்குது. அதில்
கொஞ்சம் சாப்பிட சாப்பிட நம்மளோட ஹெல்த்தும் இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம ஒரு 500,000 வந்துட்டோம். இன்னைக்குள்ள கோல் வந்து 3 மில்லியனை தாண்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அவுட் ஆகிட்டோம். ஆனால் கஷ்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 3 மில்லியன் இதில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரிவார்டு வரும். இன்ஃபினிட்டி போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பிங்க் பாட்டில் பர்பிள் பாட்டில் கிடச்சிருக்கு. இங்கு மேலால இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் போக முடியுமான்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மை ஹோட்டல் அப்படின்னு ஒரு கேம் பார்ட் 2 நாங்கள் கொஞ்ச நேரம் விளையாண்டோம். அதுக்கப்புறம் வீடியோ போடலான்ட்டு இப்போ போட போகிறோம். எப்பயுமே இந்த கேம் லோடிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டக்காகி லோட் ஆகுது. அதுதான் எனக்கு இந்த கேமில் பிடிக்கவே இல்லை. மீதி எல்லாம் கேமில் நான் நிறையா ரூம்ஸும் பாத்ரூம்ஸும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நம்ம போன வீடியோவில் நம்ம ஒரு பாத்ரூம் தான் இருந்துச்சு, நம்ம இன்னொரு பாத்ரூம் வாங்கவே இல்லை. இப்போ நான் விளாட பாத்ரூம் வந்துச்சு. 2 பாத்ரூம் எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்கேன். இப்போ 3 பாத்ரூம் இருக்குது. அதுவும் இல்லாமல் டிஷ்யூ காரனுக்கு 2 பீப்புள் போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆஃப்லைனில் நம்ம எவ்வளோ காசு சம்பாதிச்சிருக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது ப்ளூ, இந்த லைன் ப்ளூ கலரில் தானே இருந்துச்சு. நான் க்ரீன் கலராக மாற்றிட்டேன். காசு கொடுக்கல, வெறும் ஆடை வச்சு. இங்கே ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சைடு போயிடலாம். இந்த சைடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீழே போகுது மேலே போகுது. அப்படியே இது வந்து பார்க்கிங் ஸ்பாட்டுக்கு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ரிசப்ஷனிஸ்ட்டு வாங்க போகிறோம். நம்ம போயிட்டே இருக்கோம். இதில் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்டேட் பண்ணோம் நம்ம பாடியவே. அதுக்கு ஒரு டைமண்ட் தேவை. கரெக்டாக 2000 இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த 2000 போயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு நிறையா காசு வந்துட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த சைடு போயிட்டு வர்றதுக்குள்ளே எவ்வளோ காசு இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போயே நம்மளுக்கு 1000 கிடச்சிருச்சு. பாத்ரூம்லலாம் கலெக்ட் பண்ணியே நம்மளுக்கு 1000 கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு ரூம் போடலாம். அடுத்த வரைக்கும் நம்மளுக்கு காசு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரிசப்ஷனிஸ்டில் போய் பார்க்கலாம் எவ்வளோ காசு வந்திருக்குதுன்ட்டு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எக்கச்சக்கமாக இருக்காது, கொஞ்சம் ஒரு மீடியமாக சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், 1000 கிடச்சிருக்கு. 1400 கிடச்சா போதும். 1300 இங்கே வெயிட் பண்ணலாம். 1400 வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த ஒர்க்கர் ஸ்பீட் அப்கிரேட் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒர்க்கர் ஸ்பீட் 2K. இன்னொரு 1K வேணும் ஃப்ரெண்ட்ஸ். 1K இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க்கர் ஸ்பீட் அப்கிரேட் பண்ணுறதுக்கு இன்னும் 1K வேணும். அந்த டாய்லெட் வாங்கறதுக்கு இன்னும் ஒரு 100 மட்டும். இந்த ரெஸ்ட் ரூம் போன வீடியோவில் இல்லை, இப்போ நான் விளாடி வாங்கியிருக்கேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய இது நாங்கள் வீடியோ எடுக்காமல் நாங்கள் விளையாண்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் புதுசாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளூ கலரில் இருந்தது
க்ரீன் கலராக மாறிடுச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய சேஞ்சஸ் பண்ணாங்க. நான் மட்டுமே உட்காந்து பண்ணேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். காசும் ரிசப்ஷனிஸ்ட்டு ஒர்க்கரோட ஸ்பீட்லாம் இப்போ ஃபுல் அப்டேட்டில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு ஒர்க்கரோட ஸ்பீட் தான் ஃபுல் அப்டேட்டில் இருந்துச்சு. இஷ்யூஸ் எடுத்து போட அதுக்கே எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நானே அந்த பாக்ஸாக இருக்கிற மண்டி இருந்துச்சுல, அதை பொறுமையாக ஆடு பார்த்து காசு வச்சு இதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நிறையா காசில் தான் நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம். ஆடு பார்த்தோம், அதுலேயே இங்கே பாதி டைம் போயிடுச்சு. அதுதான் வீடியோ போடல. இது இல்லைன்னா முன்னாடியே போட்டிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒவ்வொரு ரூமும் இப்போ நம்மளுக்கு வேலைக்காரங்களோட ஸ்பீடும் ஃபுல் அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரீயாக காசை மட்டும் கலெக்ட் பண்ணலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க போய் படுக்கிறதுல எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அது அழுக்காகுதுன்னு தெரியல. போய் படுத்தா பெட்டு தானே ஃப்ரெண்ட்ஸ் அழுக்காக்கணும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னமோ புதுசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோவில் இந்த பெட்டில் புதுசாக ஸ்டக் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி ஒரு பெட்டில் இருந்துச்சுல ஃப்ரெண்ட்ஸ், அதை நான் கலெக்ட் பண்ணிட்டேன். எல்லா பெட்டுமே தேர்ட் பெட்டாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடில் மட்டும் செகண்ட் பெட்டு இல்லைனா ஃபஸ்ட்டு பெட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஏன்னா இப்போ தான் வாங்கினதுனால ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ஒரு விஐபி கஸ்டமர் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவன் வந்து காசு உழுக வச்சுட்டே போவான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்மளை போய் அவன் ஃபஸ்ட்டு போய் நம்ம இதான் அவன் இங்கே நிற்கிறான். இவனை ஆடு பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணும். ஆட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வரல ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அந்த டிஎன்எஸ் இது போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்எஸ் ஆட் பிளாக்கர் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அது நாங்கள் டிசேபிள் பண்ணால் மட்டும்தான் அது வேலை செய்யும். இப்போதைக்கு வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சும்மா ஆட் வந்துகிட்டே இருக்கும். அதனால் இங்கே கடைசி ரூம் வாங்கிடலாம். இது இந்த பிளாக்கர் வந்து கேமுக்கு மட்டும் கிடையாது, யூடியூபு எல்லா ஆப்ஸ்க்கும், கேம் வர்ற எல்லா ஆப்ஸ்க்கும் யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆட் வந்து எல்லாத்தையும் தொலை பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து ஒரு வீடியோ பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபோனுக்கு போட்டோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா எங்களுக்கே தெரிஞ்சிருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலுமே நாங்கள் வந்து முன்னாடியும் தேடிட்டு தான் இருந்தோம். அப்பயுமே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் கிடச்சிச்சு. அப்போ தான் நாங்கள் போட்டோம் இந்த டிஎன்எஸ் ஆட் பிளாக்கரை. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே எவ்வளோ வந்துச்சுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு 3500 கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட 1000 தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதுக்குள்ளே 3600 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு டாய்லெட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃபஸ்ட்டு வாங்கிக்கலாம். ஒர்க்கர் ஸ்பீட் அப்கிரேட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒர்க்கர் ஸ்பீட்னால் அந்த டிஷ்யூஸ் போடுறவனோடது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். அவனோட ஸ்பீடை அப்டேட் பண்ண முடியாது, அவனோட வேலையை தான் தூக்குற இதை அப்டேட் பண்ண முடியாது. அது சம்டைம்ஸ் வரும். இப்போ வந்து அவனை ஆட் பண்ணுறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்டேட்டிங். இவன் இவ்வளோ எடுத்துகிட்டு போகிறான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவன் 4 எடுத்துகிட்டு போகிறான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா இனிமேல் நம்ம ஃப்ரீ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காசு மட்டும் கலெக்ட் பண்ணால் போதும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் வந்துச்சுன்னா நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடலாம். இந்த பாயிண்ட்டு தான் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம நடந்துகிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா நம்ம அப்கிரேட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். நடக்க லாங் அப்டேட் பண்ணும். ஹாஃப் வரும், ஹாஃப் பாயிண்ட். இப்போ நம்ம அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணால் ஃபுல்லாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த மணி இந்த ரூமில் போய் கலெக்ட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளாக தான் போய் கலெக்ட் பண்ணுறதா இருக்குது. அதுக்குன்னு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவங்க கலெக்ட் பண்ணி நம்ம அவங்களோட ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட போனோம்னா எல்லா காசும் நம்ம கிட்ட வர்ற மாதிரி ஏதாச்சும் ஒர்க் இருந்தால் கூட நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மக்கிட்ட 1K இருக்குது, 2.7K வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு நம்ம ஏதாச்சும் அப்டேட்டும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோலை ஃபுல் அப்டேட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த சைடும் ஃபுல் அப்கிரேட் பண்ணியாச்சு. இந்த சைடு தான் கொஞ்சம் ஃபுல் அப்டேட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். டாய்லெட் வாங்கிட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அப்டேட்லாம் பண்ண தேவையில்ல. க்ரீன் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 5th லெவல் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நோ தேங்க்ஸ் கொடுக்கலாம். 5000 நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கார் பார்க்கிங்கும் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க ரெட் கலரில் மாறிடுச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி கலர் லெவலில் இன்க்ரீஸ் ஆகி இதோட கலரும் மாறிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது இங்கே ஒரு காமிக்குது. ப்ளூல இருந்து க்ரீன் மாறுறது வந்து லெவல்ல இருந்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு இன்னொரு பர்சன் கிடச்சிருக்கு. இப்போது அதை கொடுத்துட்டு 11 டிஷ்யூஸ் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். 11 டிஷ்யூஸ்க்கு நம்ம தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம். நம்மளோட ஆளே அப்கிரேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்கிரேட் கொடுக்கலாம். இன்னொரு 10 டைமண்ட்ஸ் வேணும். டைமண்ட்ஸ் இல்லைன்னா காயின்ஸு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். காயின்ஸ் இவ்வளோ இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு வந்தோம் இங்கே? டிஷ்யூஸ் எடுக்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளால் 5 டிஷ்யூஸ் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 3 4 தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் 4 நம்ம தலையை விட பெருசு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஹைட் இருக்குது. நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த சைடு ஓப்பன் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சைடு நாங்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த சைடு தான் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். கார் பார்க்கிங்க்கான நம்ம தான் போய் அந்த கார் ஓப்பன் பண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் கஷ்டம். அதுக்கு வேலைக்காரங்க வருவாங்க. வேலைக்காரங்க வந்துட்டா ஃப்ரீ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிற்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சைடும் காசு வரும், இந்த சைடும் காசு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காசு எடுத்துட்டு நம்ம அந்த கார்னர் போய் அந்த அப்கிரேட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒர்க்கர் ஸ்பீடை இந்த கார்னர் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன் நான். ஒர்க்கர் ஸ்பீட் அப்கிரேட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெட்ரூமில் மட்டும் பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ காசுன்னு. புதுசாக இங்கே போட்டுட்டு போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ காசுன்னு பாருங்கள். ஃபேன்சி பர் ஒருத்தவங்க 2 காசு மாட்டிருச்சு. எல்லாருமே இவ்வளோ காசு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்களே இவ்வளோ காசு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரூம்ஸில் இருந்து பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இப்போ போய் எல்லா காசையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் ஏதாச்சும் அப்கிரேட் பண்ணுறது இருந்துச்சுன்னா பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இதை லெவல் 8ன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மூவி தேட்டர்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் இருக்குது. அதனால தான்
ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ காசு கிடச்சிச்சின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாத்ரூம்லேருந்து தான் நம்மளுக்கு நிறைய காசு கிடைக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பெட்டை அப்டேட் பண்ணிடலாம். க்ரீனு ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பில் என்னமோ காமிக்குது. ஃப்ரெண்ட்ஸ் 7 ஃப்ரீயாக கிடைக்குது. நம்மளோடது அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஹோட்டல் இன்கம் வந்து 2 டைம்ஸ் அதிகம் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ், 2%. இதில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ போய்கிட்டே இருக்கும் போல ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி தான் இருக்குது. நிறுத்தவே மாட்டேங்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டம். மூணுத்துலேயுமே செகண்ட் ஹவுஸ் பண்ணியாச்சு. செகண்ட் பெட்டு ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் ஹவுஸ் இல்லை. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், தெரியாமல் சொல்லிட்டேன். இப்போ நம்ம ரிசப்ஷன் போனோன்னா அங்கே எக்கச்சக்கமாக காசு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கார்ஸும் வந்திருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மறந்தே போயிட்டோம். இன்னொரு விஐபி இருக்குது. அப்பா எவ்வளோ காசு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதை கலெக்ட் பண்ணிவிட்டு காரில் போகலாம். வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் 2 காசு தான் தராங்க. கம்மியான காசு தான் தராங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு ஆள் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அவனுக்கு அங்கே அதெல்லாம் 8th. இப்போ இதை அப்கிரேட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெட்ரூம், லாஸ்ட் பெட்ரூமுக்கு இப்போ வந்து இதை வந்து ப்ளூவை மாற்றிடலாம். ஃப்ரீ. இதெல்லாம் கொஞ்ச நேரத்தில் ஃப்ரீயாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்க ஃப்ரீயாக வந்துட்டே இருக்கும். இதுக்கு நம்ம நிறைய காசு கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய காசு கொடுக்குற மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எவனோ அயன் பாக்ஸ் கேட்குறான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ தூரம் நம்ம போகணுமா ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப தூரமாக இருக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவ்வளோ தூரம் போகிறதுக்குள்ளே இவ்வளோ லேட் ஆகுது. ஐயா அங்கே இருக்காங்க. ஐயோ, என்ன அவ்வளோ தூரமாக இருக்குது? லோ ஸ்பீடாக அங்கே போய் இவனுக்காக ஸ்பெஷலாக போய் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு ரூம்லேருந்து மட்டுமே 1000 கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூமில் இங்கே எவ்வளோ காசு. இந்த காரெல்லாம் அமுச்சு விட்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்காச்சும் கொஞ்சம் காசு கிடைக்கிது. 3 காருக்கு மேலே ஒரு கார் கூட வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் பார்த்துட்டோம். 3 காருக்கு மேலே ஒரு கார் கூட வர மாட்டேங்குது. இப்போ நம்ம அந்த சைட் போகலாம். இப்போ அந்த பாத்ரூம்லேருந்து மணி கலெக்ட் பண்ணிட்டோம். இங்கேயும் அப்படியே இங்கே இருக்கிற மணியெல்லாம் கலெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெளியில் வரக்கு தான் கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேறு எங்கேயாச்சும் பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம இதை லாஸ்ட்டுக்கு அப்டேட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளூ தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே இருக்க காசையும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போகிற வழியில் இருக்கிற எல்லா பெட்ரூமில் இருக்க காசும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கார் பார்க்கிங் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரிசப்ஷன், அதுக்கப்புறம் கார் பார்க்கிங் போய் நம்ம காசு எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
எவ்வளோ காசுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். போகிறதுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு 1000க்கு மேலே வந்துடும் போல் ஃப்ரெண்ட்ஸ். இப்பயே 1000 மேலே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த சைடு போய் கலெக்ட் பண்ணலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ மணி. அந்த ரூமில் எவ்வளோ காசு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ காசு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நம்ம அந்த டிஷ்யூ பேப்பரே கொடுக்கவே இல்லை, நம்ம மறந்துட்டோம். 11 கொடுக்க வேண்டியது 4 கொடுத்துட்டோம். இப்போ நம்ம இன்னும் 7 கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது அந்த ஒர்க்கர்ஸ் பண்ண மாட்டாங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தான் பண்ணணுமா? அதுக்கு தான் நம்ம அந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்து வைக்கணும்னு தான் நம்ம ஒர்க்கர் போட்டோம். டிஷ்யூ பேப்பர்ஸில் போகிற வழியில் ஆடுது ஃப்ரெண்ட்ஸ், டான்ஸ் ஆடுது டங் டங் டங்குன்ட்டு. இன்னும் 3 டிஷ்யூ பேப்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன இங்கே காமிக்குது, என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 6 இன்னும் 7 8 போயிட்டோன்னா நம்ம இப்போ 8th லெவல் போயிட்டோன்னா நம்மளுக்கு 20 டைமண்ட்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் நினச்சிட்டேன் இந்த எப்படி டைமண்ட்ஸ் கிடைக்கும்ன்ட்டு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 3 மட்டும் எடுத்து போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். 3 மட்டும் அது ஸ்லோவாக வர்றதுனால 3 வந்ததுக்கப்புறம் நகர்ந்தோம்னா அது வராது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எதுக்கு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அங்கேருந்து இங்கே எட்டு வர்றது தான் கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். 2500க்கு ஒரு ரூம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு நம்ம கார் பார்க்கிங்கில் போய் பார்க்கலாம். 3 காருக்கு மேலே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 காருக்கு மேலே அந்த காரே இருக்க மாட்டேங்குது. எவ்வளோ காசு. ஒரு கார் அனுப்பியாச்சு, 2வது கார் அனுப்பியாச்சு, 3வது கார் அனுப்பியாச்சு. ஆமாம், அதுக்கு மேலே காரே வர மாட்டேங்குது. இவங்க வந்தோம்னா கூட ஒரு காரும் காணும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், காரில் வரவங்கெல்லாம் கம்மி பேர் தான் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மக்கிட்ட 5600 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு நம்ம ரூம் வாங்கலாம். நம்மக்கிட்ட எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், எவனோ கூப்பிடுறான் ஃப்ரெண்ட்ஸ். இவனுக்கு ஜூஸ் வேணுமா? அது அங்கே வரைக்கும் போகணுமா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் அந்த சைட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சைடு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மறந்து இந்த சைடு போயிட்டோம். ஆமாம், இங்கே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஐஸ்கிரீம் மட்டும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஐஸ்கிரீமுக்குள்ளே ஒரு ஜூஸை டிப் பண்ண மாதிரி. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் குடித்தா நம்ம ஈஸியாக சளி பிடிச்சிடும். தேங்க்ஸ் கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அங்கே இங்கே கிளைம் பண்ணுறது பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிளேயரே இப்போ அப்கிரேட் பண்ணலாம். அப்கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். காசு கலெக்ட் பண்ண பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு நம்ம அந்த சோஃபாக்கு மேலெல்லாம் இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸா, அந்த காசெல்லாம் எடுத்துக்கலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக வந்துடுச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இடத்துல இருக்குமே ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இடத்துல மட்டும்தான் இந்த சோஃபா மேலே காசு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மேக்னெட். இப்போ நம்ம ரிசப்ஷனுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மட்டும் முடிச்சுட்டு போகலாம். அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சோஃபா மேலே எவ்வளோ காசுன்ட்டு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், 10,000 கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
ஒரு இங்கே ரிசப்ஷன் பாரு ஃப்ரெண்ட்ஸ் 12,000. இங்கே ஒரு கார் வந்திருக்கு. அதே கலர் கார்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வேலைக்காரனை ஃபஸ்ட்டு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அவன் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு போக. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு வாட்டி நம்ம வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த சைடு போய் ஒரு இடத்துல அப்கிரேட் காமிச்சிட்டு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இங்கே வந்து இங்கே ஃப்ரெண்ட்ஸ் 18 டிஷ்யூஸா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நம்மளுக்கு டைமண்ட்ஸும் இல்லை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தவன் பாத்ரூம்க்கு அரை மணி நேரம் பாத்ரூம்லேயே உட்காந்துப்பான் போல ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பாத்ரூம்க்குனே எல்லோரும் போகிறாங்க. இந்த லேடி நகர்றேன், நான் இருக்கணும். எவ்வளோ டிஷ்யூ பேப்பர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அங்கே கொண்டு போனோம்? 17 நினைக்கிறேன். 18 ஃப்ரெண்ட்ஸ், தெரியாமல் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம அந்த ஏரியாவில் பார்த்தீங்களே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகணுன்ட்டு. நான் 14 எடுத்துகிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். 4-4ஆகவே எடுத்துகிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஷாப்பை வர அடிக்கடி வேணாங்கிற டைம் ஓப்பன் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு பார்ப்போம். இதாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ். காசுலாம் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கே 10,000 இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், டிஷ்யூஸ் எடுத்துகிட்டு ரிசப்ஷனிஸ்ட் போயிடலாம். அங்கே போய் காசு கலெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ காசுன்னு. ரொம்ப அதிகம் காசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்பயே நம்மளுக்கு 11,000 கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். 11,000மே ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். கிடைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரூமில் மட்டும் பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ காசுன்னு. இன்னும் இந்த மேக்னெட் போல ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேக்னெட் இருந்துகிட்டே தான் இருக்கு. இன்னும் 10 இது எடுத்துகிட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், 5 வந்துருச்சுன்னா நம்ம என்னாலும் ஈஸியாக எடுத்து போயிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டம்தான். 5 10 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 5க்கு ஒரு 15 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 கொடுத்தோம்னா 18 ஆயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 4 வாட்டி போயிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுனா 5க்கு மேல் வாட்டி போகிற மாதிரி இருக்குது. போய்கிட்டே இருக்கு. இன்னும் 6 எடுத்துகிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 4-2 எடுத்துகிட்டு போகலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே இதில் 6 எடுத்து போக முடிஞ்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், 3 வாட்டி தான் போயிருக்க வேண்டியதாக இருக்கும். 6 12 16 18. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், 3 வாட்டி மட்டும் போயிருக்கலாம். ஒரே அடியாக வாழ முடிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 4 எடுத்து போகிறதுனால நம்ம 3 டிஷ்யூஸ் எடுத்துகிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 டிஷ்யூ அங்கே போய் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ மணின்ட்டு. 14,000 இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாத்ரூம்லேருந்து தான் அதிகம் காசு கிடைக்கிது. அதுக்கப்புறம் ரிசப்ஷன்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ். கார் பார்க்கிங் வந்துருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ் கார்ஸ்லாம். ஆமாம், இப்போ நம்ம டைரெக்டாக நம்ம கார் பார்க்கிங்க்கு தான் போவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு வழி இருக்குது. இப்படி போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ நினச்சா கார் பார்க்கிங்க்கு வந்துடலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போய்
இந்த இதில் இருக்கிற எல்லா இதையும் வாங்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தான் 15,000 இருக்குல்ல. நான் வாங்கிட்டு தான் கார் பார்க்கிங் வரலான் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி கார் பார்க்கிங் போயிடலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா கார்ஸ்லாம் ஒன்று தான் தரும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட்டாக போனோம்னா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட்டாக போனால் கார்ஸ்லாம் 1 தான் காமிக்கும். 1 இல்லைன்னா 2 1 தான் தரும் ஃப்ரெண்ட்ஸ். சில டைம் கொடுக்காம கூட போயிடுவாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நிறையா காசு அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்க. நம்ம இப்போல்லாம் இப்படி வந்தால் ரிசப்ஷனிஸ்ட்டில் வாங்கிட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். டிஷ்யூஸ் வேணும்னாலும் அப்படி வந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு அப்படி சுற்றி வர? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வேலைக்காரங்களுக்கு கூட அப்படி தான் போகிறாங்க. இந்த 2 பாத்ரூமுக்கு மட்டும் அப்படி போய்க்கலாம். 3ஆவது பாத்ரூம் ஷார்ட் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவன் ஹேர் ட்ரையர் கேட்குறான். அப்பா ஓரத்தில் இருக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கீழே போயிடலாம். ஏன்னா அவ்வளோ அந்த சைடுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சைடு நம்ம அன்லாக்கே பண்ணல, மறந்துட்டோம். சைடவே மறந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கே நான் தான் இப்போ தான் பார்க்குறேன். இதில் இருக்கிற காசுலாம் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. வெளியே இருந்து ஃப்ரெண்ட்ஸு காசை கலெக்ட் பண்ணிட்டோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக கலெக்ட் பண்ணிட்டோம். நம்ம யாரோ கேட்டிருந்தாலே நம்ம பக்கத்தில் தான் இருக்கோம். அவ்வளோ காசு கொடுத்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஹேர் ட்ரையர் அவங்க ரூமுக்கே எடுத்து வந்துடுறதுக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எவனாச்சும் ஹேர் ட்ரையர் நம்ம ரூமில் பாத்ரூமே எல்லாம் இதில் எதுக்கு கேட்குறான்னு தெரியலல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பாத்ரூமில் போய் தலைக்கு நினச்சிட்டு வந்திருக்கானோ அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரிசப்ஷனிஸ்ட் போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அப்கிரேட் பண்ணிடலாம். அங்கே எவ்வளோ காசு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பா செம காசு. கார் பார்க்கிங் போயிடலாம். பார்க்கிங்கில் போய் ஒரே கலர் ஃப்ரெண்ட்ஸ். 3 வாட்டி ஒரே கலர் வந்திருக்கு. போய்ங்க காசெல்லாம் கலர் 3 காசு ஒரே டைமில் ஒரே கலரில் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், 3 வாட்டி ஒரே இது. கார்ஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், என் தப்பாக சொல்லிட்டேன். இப்போ எல்லா ரூம்லேயும் நம்ம போய் காசு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெஸ்ட் ரூமை தவிர ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்ட் ரூமில் வந்து வெளியவே போட்டுருவாங்க. ரெஸ்ட் ரூமில் உள்ளே போட்டாங்கன்னா உள்ளே போயிட்டு வெளியே வரணும், உள்ளே போயிட்டு வெளியே வரணும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு பெரிய வேலையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், 3 ரிசப்ஷனிஸ்ட் போட்டனால எவ்வளோ சீக்கிரமாக வேலையை முடிக்கிறாங்கன்னு பாருங்கள். 2 இருக்கிறப்ப எவ்வளோ ஸ்லோவாக முடித்தாங்க, இப்போ 3 இருக்கிறப்ப எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்கிறாங்கன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த ரூம் மட்டும் வாங்கிட்டோம்னா எல்லாம் அப்கிரேட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு ஃபுல்லாக அப்டேட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி நெக்ஸ்ட் டைம் என்ன கலர் வரும் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மேட்டு கம்மியாக தான் இருக்குது காசு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டரும் போடலான் இருந்தோம், பட் அதுக்கு டைம் இல்லை.
அடுத்த வீடியோவில் நம்ம சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.